இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் செப்டம்பர் 20. சூழ்நிலைகளில் தேவனையே காண வேண்டும். கண்ணானாகிய அதாவது தாமிர கொல்லனாகிய அலெக்சாந்தரை பற்றி பவுல் கூறியது போலவே நம் எதிரிகளுக்கு அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தரே பலனளிப்பார். 2 தீமோத்தேயு 4:14. ஆகவே இது போன்ற பழி வாங்குவதற்குரிய விஷயங்களை கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து விடுவதே நமக்கு மிகுந்த பாதுகாப்பானதாகும். ரோமர் 12:19. ஆம், எந்த விஷயங்களையும் தேவனிடம் ஒப்பு கொடுப்பதே மேன்மையான வாழ்க்கையாகும். ஏனெனில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதை அவர் நன்கு அறிவார். சகலமும் அவருடைய அதிகாரத்துக்கே உட்பட்டிருக்கிறது. நல்லதொரு சிற்பியாய் நம்மில் இயேசுவை வடிவமைப்பதற்காக அவரே பாறையை நேர்த்தியாய் செதுக்கிக் கொண்டு இருக்கிறார். பாறையின் சில பகுதிகள் கடினமானதாய் இருக்கிறபடியால் அவைகளை செதுக்குவதற்கு இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளையும் எதிர்ப்புகளையும் அவர் உபயோகிக்க வேண்டியதாய் இருக்கிறது. இவ்வாறு அவருடைய செதுக்குதலுக்கு நாம் அடங்கியிருந்தால் முடிவில் கிறிஸ்துவுக்கு ஒப்பான மனிதர்களாய் நாம் வடிவம் பெற்று ஆவிக்குரிய அதிகாரத்தையும் பெற்றிட முடியும். தான் நடத்தப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இயேசு தன் பிதாவின் கரத்தை தெளிவாய் கண்டபடியால் தன்னை காட்டிக் கொடுத்த யூதாசையும் சிநேகிதனே என அவரால் அழைக்க முடிந்தது. இவ்வாறு நம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள ஆளுகையை நாமும் காண முடிந்தால் அச்சூழ்நிலைகளில் நம்மை நாமே தாழ்த்துவது நமக்கும் எளிதாய் மாறிவிடுமே. இது நிமித்தம் ஏற்ற சமயத்தில் நம்மை உயர்த்துவதும் தேவனுக்கு மிக எளிதாய் இருக்கும். ஆம், நம் தோளின் மீது விழுந்த அழுத்தங்களை எப்போது அகற்றி அதே தோளின் மீது தன் அதிகாரத்தையும் எப்போது தர வேண்டும் என்ற ஏற்ற வேலையை தேவனே அறிந்திருக்கிறார். எனவேதான் நாம் அவருக்காகவே காத்திருக்க வேண்டும். இவ்வாறு கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒருவர் கூட ஏமாற்றம் அடைந்ததோ அல்லது வெட்கம் அடைந்ததோ இல்லவே இல்லை. ஏசாயா 49:23. ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, வாழ்வின் சூழ்நிலைகளில் நாங்களாக யாதொன்றிலும் பிரதிபலித்து விடாமல் ஆளுகையை விசுவாசித்து நீரே கிரியை செய்யும்படி நாங்கள் அமர்ந்திருக்க கிருபை தாரும். ஆமேன்.